தேவன் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார், அதே போல என்னோடும் இருக்கிறார் என்று சொல்லுவது ஒரு விசுவாச வார்த்தை தான். ஆனாலும் ஏன் தேவன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாக்கு சொன்னார்டா, வேதம் சொல்லுகிறது மோசைக்கு பிற்பாடு யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் வேதமும் படிப்பதில்லை, ஆலயத்துக்கும் ஒழுங்காய் போவதும் இல்லை, ஜெபமும் ஒழுங்காய் செய்வதில்லை. இந்த நேரத்தில் தேவன் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தது போல எங்களோடும் இருப்பார். ஆதலால் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வீட்டில நீங்க பிரிண்ட் பண்ணி ஒட்டி வைத்திருக்கலாம், உங்களோட கார்ல வைத்திருக்கலாம், உங்களோட மனசுல வைத்திருக்கலாம். ஆனா நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா எப்பொழுதும் பிரியாது இருந்தது போல நீங்க இருக்கிறீங்களா? அப்படி இல்லாமல் இருந்து கொண்டு ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, அதுவும் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் அந்த மரிக்கும் கடைசி தருணம் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பது எப்படி? நீங்கள் நம்புவது எப்படி? உங்களோட வாழ்க்கை சரியாய் ஆண்டவருக்கு முன்பாய் இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாது இருந்தது போல எப்பொழுதும் ஜெபத்தோடு தேவனோடு காத்திருந்து நீங்கள் தேவனோடு நடக்க பழகி கொள்ளணும். ஆவியில தேவனோடு சஞ்சரிக்க பழக வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னது மோசையோடு இருந்தது போல மோசையோடு சிநேகிதனாக முகமுகமாய் கர்த்தர் பேசினார். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாதிருந்த யோசுவாவோடு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.